எதுவும் கொடுக்க மாட்டேறாங்க சார். நாங்களும் அரசு ஊழியர் தான் சார். நாங்களும் அரசு பள்ளியில் தான் சார். பென்ஷன்ல எதுவும் கிடையாது சார். கிடையாது சார். லீவு சம்பளம் கிடையாதுங்க சார். 5000 ரூபாயில ஆரம்பிச்சு சார் சம்பளம். 6000 7000 8000 ஏறி இப்பதான் சார் 12000 கொடுக்குறாங்க. சரி, இப்போ வந்து மினிமம் வேஜஸ் ஃபாலோ பண்றதுல சொல்லி கிடையாதுங்க சார். எதுவுமே கிடையாது சார். தேர்தல் வாக்குறுதியில் எங்களை பர்மனன்ட் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா நான் பர்மனன்ட்டே பண்ணல சார். எங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே ஏஜ்ல பேசுறா சார். யாரும் குறைஞ்ச வயசுல இல்ல சார். எல்லாருமே 45 50 வயசுல தான் சார் இருக்காங்க. எல்லாரும் ஹையர் செகண்டரி பாடம் எடுக்கிறோம் சார். எல்லாரும் பர்மனன்ட் வாதியாருக்கு தேவையான எல்லா வேலையும் செய்யறோம் சார். எல்லா இலவசத்தையும் வாங்கி வந்து கொடுக்குறோம் சார். எல்லா இலவசத்தையும் நெட்ல ஏத்துறோம் சார். எல்லா வேலையும் செய்யறோம் சார். ஆல் வருஷம் மினிமம் 10 வருஷம் சார் சர்வீஸ் இருக்கு. எங்க லைஃபே போடு சார். 14 வருஷம் எங்க வாழ்க்கையை விட்டாங்க சார். காக்காசி சம்பளம் வந்தாலும் கவர்மெண்ட் சம்பளம் கூட இந்த வேலைக்கு வந்தோம் சார். அதுபட்டு 25,000 35,000 பிரைவேட் கம்பெனில வேலை பண்ணேன் சார். இந்த கவர்மெண்ட் வேலை நம்பி இதை வந்தோம் சார். 14 வருஷம் எங்க லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டாங்க சார். இப்ப இவங்க சொன்னதே கேட்கறோம் சார். இனிமே நாங்க எங்க லைஃபை முடிச்சிட்டோம். இப்ப செத்தாலே சென்னையெல்லாம் சாக போறோம் சார். உடனே நாங்க இன்னும் வீடு போட்டோம் சார். எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம தயவுசெய்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்.